அருமையானதொரு சொற்பொழிவு. கடினமான செய்திகளை இவ்வளவு எளிமையாக சொல்லியிருக்கிற அருமைக்குரிய ஆலிம் இமாம் அலி அவர்களே, அவரிடத்தில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. இவ்வளவு செய்திகளையும் இவ்வளவு உணர்வுகளையும் வைத்துக்கொண்டு இவ்வளவு நாளைக்கு பிறகு தாமதமாக வந்திருக்கிறீர்களே, தெரியுது. வர வேண்டிய இடத்திற்கு வர வேண்டிய நேரத்தில் வந்திருக்கிறீர்கள். வேலை நிறைய இருக்கிறது. அருமை மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மறுபடியும் நான் ஒரு 3/4 மணி நேரம் பேசினால் நீங்கள் யாரும் கேட்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆகையினால் நான் பேசுவதற்கு பதிலாக உங்களோடு கலந்துரையாடலாம், உங்கள்கிட்ட சில கேள்விகளை கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு என்ன தோணுதுன்னா, இதுக்கு காலேஜுக்கே போயிருக்கலாம். இங்கே வந்து கேள்வியெல்லாம் கேட்பானுங்கன்னா நாங்கள் அங்கேயே போயிருப்போம். அவர் மிக கடுமையான செய்திகள் பலவற்றை சொன்னார். அவர் சொன்ன முறையானது எளிமையாக இருந்தது. சாதாரண செய்திகள் அல்ல. அதை பற்றியும் நான் சில செய்திகள் சொல்கிறேன். நான் ஒரு தலைப்பு கொடுத்திருந்தேன். இந்த திமுக மாணவர் அணியினுடைய மாநில அமைப்பாளர் தோழர் வீரமணிகிட்ட அந்த தலைப்பு போடலை. தேர்தல் மட்டுமா அரசியல், அவ்வளோதான் நான் கொடுத்திருந்த தலைப்பு. ஏன் அந்த தலைப்பு கொடுத்திருந்தேன்னா, இப்போ தான் தேர்தல் நாம் முடிஞ்சிருக்கு. இன்னும் அது பற்றிய பேச்சுகள் ஓயவில்லை. இப்போ ஒரு கேள்வி இருக்கிறது. தேர்தல் என்பது அரசியலில் மிக முக்கியமான ஒரு பகுதியை வகிக்கிறது, மறுக்க முடியாது. ஆனால் தேர்தல் மட்டும்தான் அரசியலான ஒரு கேள்வி. அதுதான் இன்றைக்கு நான் பேசலை, அதை பற்றி நாம் பேச போகிறோம். நீங்கள் தயாராக இருக்கணும். முதல்ல ஒரே ஒரு கேள்வி கேட்டுறேன், அப்புறம் மற்றதெல்லாம். தமிழ்நாட்டுக்கு 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாறு இருக்கிறது. இப்போ 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல் நடக்கிறது. தமிழ்நாட்டின் வரலாற்றில் முதலாக நடந்த தேர்தல் எது என்று யாருக்காவது தெரியுமா? எப்போதாவது படிச்சிருப்பீங்க, எனக்கு தெரியல. நான் உண்மையாகவே உங்களை எல்லாரையும் என்ன படிக்கிறீங்க, எந்த கல்லூரின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சேன். நேரம் ஆயிடுச்சு, 1 மணி ஆயிடுச்சு. ஆனாலும் சிலரை எனக்கு கேட்கணும்னு தோணுது. ஏன்னா இந்த வயது வித்தியாசமும் எனக்கு புரியல. யார் இருந்தாலும் கேட்டு தொலைப்பானோன்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு எனக்கு புரியுது. இருந்தாலும் குற்றம் இல்லை. அவர் கடைசி அவர் இருப்போங்க. ஏன்னா அவர் என்னை கவனிக்கவே இல்லை, உங்களை தான். இல்லை, அவர் நம்மளை கேட்டு தொலைஞ்சிருவாங்கிறதுக்காகவே. ஒன்றும் இல்லை. உங்கள் பேர் என்ன படிக்கிறீங்க, எந்த கல்லூரி, என்ன படிக்கிறீங்க? சைபர் செக்யூரிட்டி. குட். எங்கே? தனலட்சுமியில். எதுக்கு கேட்டேன்னா, உட்காருங்க. உங்களுக்கு முன்னாடி ஒரு தம்பி உட்காந்துருக்கு. என்னடா சம்பந்தமே இல்லாம நீ ஜென் ஆல்பா வர ஜென்ஜி. என்ன படிக்கிற தம்பி? உன் பேர் என்ன? தீனதயாளன். என்ன படிக்கிற? ஐடியா? ஐடிஐ. நான் ரொம்ப சின்ன பையனாட்டம் தெரியுதுன்னு நினச்சேன். நல்லது, மகிழ்ச்சி. ஒரு 2-3 பேர்ட்ட மட்டும் கேட்டுட்டு நான் செய்தி கொண்டாறேன். எல்லாரையும் கேட்க மாட்டேன், கவலைப்பட வேண்டாம். உங்கள் தான். இல்லை, உங்கள் பேருமா? என்ன படிக்கிறீங்க? நிர்வாகி. ஏன் உங்களை கேட்டேன் தெரியுமா? அல்புகாரி பேசும்போது நான் அவரை மட்டும் இல்லை, உங்களையும் சேர்த்து பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். யாரெல்லாம் கேட்குறீங்க, யார் கேட்கல? நம்ம உமா மகேஸ்வரியா கேட்டுக்கிட்டு இருந்தேன். பேச்சை உள்வாங்கியது எனக்கு தெரிந்தது. அது யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இங்கே நான் கட்சி அரசியல் கூட பேசலை. முதல் தேர்தல் எதுன்னு கேட்டேன். நான் பேரை சொல்லிடுறேன், அதை பற்றி யாராவது தெரிஞ்சால் சொல்லுங்கள். குடவோலை முறைன்னு ஒன்று படிச்சிருக்கணும். எல்லாரும் பள்ளிக்கூடம் முடிஞ்சுதான் வந்திருப்பீங்க. பள்ளிக்கூட வகுப்பில் சொல்லியிருக்கிறாங்க. குடவோலை முறை அப்படின்னா என்ன? தேர்தல் அங்கே தொடங்குகிறது, ஆனால் அது உண்மையான தேர்தல் இல்லை. அதுக்காக சொல்ல வர்றேன். குடவோலை முறைன்னு யாராவது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சொல்லுங்கள். மாணவர்களாக இருந்தால் நல்லது, கட்சி தோழர்களும் சொல்லலாம். முடிந்த வரைக்கும் மாணவர்கள் சொல்லுங்கள். அந்த மைக்கை கொடுங்க.
ஏன் மைக்கு கொடுக்க சொல்லணும்னா அப்போ தான் தப்பாக சொன்னாலும் தெரியும். சும்மா சொல்லுங்க, அதான் ஒன்று தப்பாக இருந்தால் பரவாயில்ல, எல்லாம் எல்லாருக்கும் தெரியாது. மன்னர்கள் காலம். மைக் ஆன் பண்ணீங்க. மன்னர்கள் எல்லாமே அப்பதான் யாரு தேர்ந்தெடுக்கிறதுன்னா ஆமா பேரை ஓலையில எழுதி குடத்துக்குள்ள போட்டு யாராச்சும் ஒரு ஆளை வச்சு எடுக்க சொல்லுவோம். ஒரு தடவை எல்லாரும் கைதட்ட. கூடுதலா ஒரே ஒரு கேள்வி, நான் பதில் சொன்னதுக்காகவான்னு கேட்காதீங்க. எந்த மன்னர் காலம்? யாராவது? சோழர்கள். சோழ மன்னர் காலத்துல தான் முதலாக. மகிழ்ச்சி, நன்றி. உங்க பேர் மட்டும் சொல்லுங்க. சரவணன். நன்றி, உட்காருங்க. எதுக்காக இந்த முறையை வச்சிட்டு இருக்கிறேன்னா, எல்லோரும் ஒரே மட்டத்தில் இருக்கிறவர்கள் கடகடன் செய்திகளை நாம பரிமாறிக்கலாம். பல்வேறு வயதினர், பல்வேறு தரத்தினர், பல்வேறு நிலையினர் கூடியிருக்கிற இடத்தில் என்னை உங்களுக்கு தெரியாது, உங்களை எனக்கு தெரியாது. இது ஒரு புரிதல். சரியாக சொன்னால் செல்லப்பாண்டியன் எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கு. ஒரு 3 மாதத்துக்கு பிறகு இதே மாணவர்களிடம் மறுபடியும் உட்கார வைங்க, மறுபடியும் பேசுவோம். இப்படி 11:30க்கெல்லாம் தொடங்கக்கூடாது. 10ன்னா 10க்கு உங்களை மாலையில் மாணவர்கள் கூட்டம் மட்டும் எப்போவுமே காலையில் தான். ஏன்னா மாலைன்னா வரமாட்டீங்க. இந்த பகல் நேரம், அதுவும் வேலை நாளில் வச்சுட்டா இன்னும் கூடவே வருவீங்க. அங்கே போகாமல் இங்கே வந்துடலாம், இங்கே வந்ததுக்கப்புறம் அங்கே போயிருக்கலாம் தோணும். சரியா? இந்த குடவோலை முறை என்பது அவர் சரவணன் சரியாக தான் சொன்னார். சோழ மன்னன் முதலாம் பராந்தகன் காலத்தில் நடந்தது. வரலாற்றிலிருந்து சில செய்தியை சொல்ற. முதலாம் பராந்தகன் காலம் எங்க இருக்கு சான்று? காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உத்திரமேரூர் கல்வெட்டுன்னு ஒன்று இருக்கு. உத்திரமேரூர் கல்வெட்டுல இந்த செய்தி இருக்கு. ஆனால் எங்கே ஏமாந்துடக்கூடாது. பாடப்புத்தகம் பூரா என்ன தெரியுமா சொல்லி தருது? ஜனநாயகத்தில் தேர்தல் மிக முக்கியமானது என்றால் தமிழர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தேர்தல் நடத்தி இருக்கிறார்கள். முதலில் ஜனநாயகத்தை குடவோலை முறையை கொண்டு வந்தது தமிழர்கள் என்று. அது உண்மை இல்லை. இதுதான் நான் சொல்ற இன்னொரு. குடவோலை முறையில் தேர்தல் நடந்தது, ஆனால் அந்த தேர்தல் ஜனநாயக முறைப்படி நடக்கவில்லை. என்ன காரணம்? அவர் சொன்ன மாதிரி பெயர்களை அவங்களே எழுதி, யாரும் மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுப்பதல்ல. பெயர்களை எழுதி ஒரு குடம், ஒரு பானைக்குள்ள போட்டுருவாங்க. அங்க இருக்கிற ஒரு சிறுவனை அழைத்து, எத்தனை பொறுப்பு இருக்கு? 12 பேர், 12 ஓலை எடுப்பாங்க. அது வர்றது. சரி, இது தேர்தல் தானே? தேர்தல் இல்லை, மக்கள் ஓட்டு போடல, பேர் எழுத. என்ன கவனிக்க வேண்டும் என்பதை மட்டும் குறிச்சுங்க. இந்த ஊரில் இருக்கிற எல்லோருடைய பெயரையும் ஓலையில் எழுதி உள்ளே போடுவதில்லை. ரொம்ப முக்கியமான செய்தி. தகுதியானவர்களின் பெயர்கள் மட்டும் போடப்படும். தகுதி எப்படி கண்டுபிடிக்கிறது? அதற்கு ஒரு நிபந்தனை இருக்கிறது. இந்த ஊரில் இருக்கிறவர்களில் வேதம் அறிந்தவர்கள் தகுதியானவர்கள். எங்க வந்து நிக்குது பாத்தீங்களா? வேதம் அறிந்தவர்களின் பெயர்களை எல்லாம் எழுதி போட்டு நம்மளை மாதிரி எவனாவது ஒரு கிறுக்கு பையனை கூப்பிட்டு எடுக்க சொல்றது. எனவே வேதம் அறிந்தவர்கள் யாராக இருப்பார்கள்? யார் பொறுப்புக்கு வர முடியும்? தேர்தல் யாருக்கு மட்டும் நடத்தப்பட்டிருக்கிறது, யார் மட்டும் பதவிக்கு வந்திருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டால்தான் குடவோலை முறை என்பது ஒரு தவறான தேர்தல் முறை. சரியான தேர்தல் முறை 20ஆம் நூற்றாண்டு தான் வந்துச்சு. சரி, இன்னொரு முக்கியமான கேள்வி. பெண்கள் எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நீங்கள்லாம் ஓட்டு போட்டிங்களா? நீ யாருக்கு போட்டிங்களா நான் கேட்க மாட்டேன். யாருக்கு போட்டினாலும் போட்டாச்சு, இனிமேல் திருப்பி மாற்ற முடியாது. எல்லாரும் ஓட்டு போட்டிங்க இல்லையா? நான் ஏன் குறிப்பாக பெண்களை கேட்குறேன் தெரியுமா? பெண்களுக்கு உலகத்திலேயே வாக்குரிமை இல்லை. தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலேயோ மட்டும் அல்ல, உலகமே பெண்களை 2வது இடத்துல நிறுத்தி வச்சிருந்தான். பெண் என்பவள் ஆணை பாதுகாத்து கொள்ள படைக்கப்பட்டவள் என்கிற நம்பிக்கையை உலகம் முழுவதும் கவனமா ஆண்கள் ஏற்படுத்தியிருந்தான். ஆண்களோட மிகப்பெரிய புத்திசாலித்தனம், பெண்களை ரொம்ப புனிதமானவர்கள், தெய்வம் போல, அதனால அடிமையா இருக்கணும். சொல்லும் போது தெய்வம் மாதிரிமா.
என்ன சொல்லியிருக்கிறான்? நாங்கள் உரிமை கொடுக்கலையா என்ன? யார் உடம்புல பாதி கொடுத்துருக்கா? எல்லாம் நமக்கு தெரியும். சிவபெருமான் உடம்பில் பாதி கொடுத்திருக்கிறார். முதல்ல நான் என்ன சொல்றேன்னா, அது இயற்கையும் அல்ல, மேற்கொண்டு தொல்லை. நீ உடம்புல எல்லாம் பாதி தர வேண்டாம், சொத்துல பாதி கொடு. கேளுங்க, உடம்பில் பாதி கொடுப்பது என்பதை ஏன் பாராட்டுகிறார்கள்னா, அது உண்மை இல்லை, இயற்கை இல்லை, கொடுக்க முடியாது. ஆனால் சொத்தில் பாதி கொடுக்க முடியும், ஆயினாலும் கொடுக்க மாட்டான். இங்க இருக்கிற பெண்கள் எண்ணிக்கை குறைவா இருக்கலாம், எல்லாருக்கிட்டையும் அண்ணன் தம்பி எல்லாரும் ரொம்ப பிரியமா இருப்பான். உண்மைதான். சொத்து கேட்டு பாருங்க, அப்ப தெரியும் அந்த பிரியம். அது வரைக்கும் எல்லாரும் பிரியமா இருப்பான். சொத்துல பாதி கேளுங்க, எத்தனை அண்ணன் எத்தனை தம்பி உண்மையா பிரியமா இருக்கான்னு அப்ப தெரிஞ்சிடும். அதைத்தான் அல்புகாரி அந்த செய்திகளை எல்லாம் சொன்னார். சொத்தை விடுங்க, சொத்துரிமை வந்தது எப்போது? பெண்களுக்கு சொத்துரிமை கலைஞர் கொண்டு வந்தார். எந்த ஆண்டு? நீங்க பேச மன்னை சோழனுக்கு இல்லை, 89. முதல்ல பெண்களுக்கு சொத்தில் உரிமை வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றியவர் பெரியார். 1929 செங்கல்பட்டு முதல் சுயமரியாதை மாநாடு. அதை இந்தியாவுக்கே சட்டமாக கொண்டு வர வேண்டும் என்று சட்ட முன்வடிவை கொடுத்தவர் யாரு? 1951 அம்பேத்கர். ஆனால் அம்பேத்கர் பெண்களுக்கு சொத்துரிமை வேண்டும், இந்து சட்ட திருத்த மசோதா. என்ன பண்ணணும் தெரியுமா? நீங்களா நிறைய உங்க பாடப்புத்தகத்தை எல்லாம் தாண்டி படிங்க. உங்களுடைய அறிவு நுட்பமானது என்னை விட. தம்பி சைபர் கிரிமினாலஜியா? சைபர் எனக்கு என்னன்னே தெரியாது. இங்கே இருக்கிற உங்களில் பலருக்கு தெரிந்த பல செய்திகள் எனக்கு தெரியாது. உங்களுக்கு தெரிந்த தொழில்நுட்பம் எதுவும் எனக்கு தெரியாது. என்னை விட ஒரு விதத்தில் நீங்க தான் அறிவாளிகள். ஆனால் சமூகம் பற்றிய செய்திகளை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளாமல் இருக்கிறீர்கள். தொழில்நுட்பத்தை தெரிஞ்சுக்கிறீங்க, நாம் வாடுகிற சமூகத்தை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டாமா? 51 அண்ணல் அம்பேத்கர் கொண்டு வந்தார். 89 சொத்துரிமை வந்தது. சொத்துரிமைக்கே நான் போல. தேர்தலில் வாக்களிக்கிற உரிமை பெண்களுக்கு எப்போது வந்தது? உலகத்திலேயே கேட்கிறேன், உலகம் முழுவதும் கிடையாது. ஐரோப்பா, அமெரிக்கா, வளர்ந்த நாடுகள் பெண்களுக்கு வாக்குரிமை கிடையாது. நீங்க இந்த 2 பல்கலைக்கழகம் பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி தெரியும் தானே எல்லாருக்கும்? கேம்பிரிட்ஜ் தெரியும் தானே? 2 எங்க இருக்கு? ஆக்ஸ்போர்ட் எங்க இருக்கு? அமெரிக்கா இல்லை. சரியா? யாரோ சொல்றீங்க, சொல்லுங்க. ஆக்ஸ்போர்ட் கேம்பிரிட்ஜ் 2ம் எங்க இருக்கு? எந்த நாட்டில்? இங்கிலாந்துல இருக்கு. கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகம் 600-700 ஆண்டு பழையது. பெண்களை உள்ள சேர்க்கவே மாட்டான். 20ஆம் நூற்றாண்டில் தான் பெண்களை உள்ள சேர்த்தாங்க. ஆனாலும் என்ன நிபந்தனைன்னா, நீ படிக்கலாம், படிச்சு முடிச்ச உடனே உனக்கு பட்டம் கொடுக்க மாட்டான், படிச்சுட்டு போலாம், அவ்வளவுதான். 1948 தான் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் பெண்களுக்கு பட்டம் கொடுக்கப்பட்டது. அதுவும் எப்படின்னா, விக்டோரியா மகாராணி குடும்பத்திலேருந்து ஒரு பொண்ணு படிச்சு அதுக்கு பட்டம் இல்லைன்னு சொன்ன உடனே ராணிக்கு பயந்து கொடுத்தான். இதையும் வேண்டாம். பெண்களுக்கு வாக்குரிமை தமிழ்நாட்டில் எப்போது வந்தது? உலக அளவில் எப்போது வந்தது? இதையெல்லாம் நீங்க சொல்லலைன்னா, நீங்க படிக்கிற படிப்பு என்பது வெறும் ஏட்டு சுரக்காய். படிப்பு என்பது வாழ்க்கை சார்ந்தது. படிப்பு என்பது ஏதோ ஒரு பரீட்சை எழுதி பாஸ் பண்ணிட்டு வர்றது நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம். இல்லை, நம்ம வாழ்க்கையை படிக்காம, நம்ம தாத்தா பாட்டியை பத்தி தெரிஞ்சுக்காம வேற என்ன படிச்சு என்ன, எப்படி பெரிய கட்டடம் கட்டுறதுன்னு நீங்க படிக்கிறீங்க. கட்டடத்துக்குள் வாழ வேண்டிய மனிதர்களை பத்தி படிக்க வேண்டாமா? அடுத்து ஒரு கேள்வி இருக்கு உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி இதை மட்டும் சொல்லிடுங்க. அடுத்த கேள்வி ரொம்ப சாதாரணமானது, ஆனால் அதுதான் நம்மை அரசியலை மாற்றி போட்டிருக்கிறது. இப்போ இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிடுங்க. நான் உண்மையாக பேச வந்த செய்திகள் எல்லாம் வேற. உங்களை பார்த்த உடனே அல்புகாரி பேசுகிற போது, உங்களை நான் கவனித்த போது பேச வேண்டாம், உரையாடலாம் தோணுச்சு.
பெண்களுக்கு வாக்குரிமை யாராவது சொல்லுங்க. முதல்ல ஒரு முடிவு பண்ணீங்க, தப்பா இருந்தா பரவாயில்ல, எல்லோரும் சரியான விடையெல்லாம் சொல்ல முடியாது, ஆனால் முதல்ல சொல்லுங்க. ஏன்னா எல்லாரும் இவ்வளவு அமைதியா இருந்தீங்கன்னா எப்படி? பெண்களுக்கு வாக்குரிமை, தேர்தலில் வாக்களிக்கிற உரிமை, 2 கேள்வி கேட்டுக்கிறேன். தமிழ்நாட்டு அளவில் எப்போது வந்தது, உலக அளவில் எப்போது வந்தது? 19 மிகச்சரியான தப்பு. அது 21. எங்கே, தமிழ்நாட்டிலையா உலகத்திலையா? சபாஷ், தமிழ்நாடு. நீங்கள் உங்கள் பேர் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். ஏதாவது உங்களுக்கு ஒரு சின்ன பயம் வரக்கூடாது. ஏதாவது பதில் சொன்னால் இருந்தாலும் இதெல்லாம் வேற கேட்குறான், அதனால் பதிலே சொல்லாமல் இருந்துட்டா பிரச்சனை இல்லை. அப்படி நாம் சும்மா, ஏன்னா எனக்கு உங்களை அறிமுகம் வேண்டாமா? நம்ம நான் வெறுமனை பேசிட்டு போனால் உங்கள் முகமும் என் முகமும் உங்களுக்கு நினைவு இருக்காது. இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறமும் இந்த அரங்கத்தில் நம்ம பேசணுமே சொன்னீங்கன்னா எனக்கு நினைவு வரும். சொல்லுங்கள் உங்கள் பேர். பிரகாஷ். என்ன பண்ணுறீங்க? சிவில் இன்ஜினியர், கட்சியில் பதவி. சிவில் இன்ஜினியர் கட்சி. வெரி குட். ஒரு சரியான விடையை சொன்னார். 1921 நீதி கட்சி ஆளும்போது தான் முதலாக தமிழ்நாட்டில் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட்டது. டைடல் பார்க் எல்லாம் உருவாக்கி ஓட்டை மாற்றி போட்டுட்டானுங்கன்னு அல்புகாரி சொன்னார. பெண்களுக்கு வாக்குரிமை நம்ம தான் கொடுத்தோம். அதற்கு பிறகு எல்லாரும் அன்பாக மாற்றி போட்டாங்க, அது வேற. அதனால இதில் என்ன வேடிக்கை தெரியுங்களா? தமிழ்நாட்டில் இல்லை, உலகத்திலேயே பெண்களுக்கு வாக்குரிமை கிடையாது. 18ஆம் நூற்றாண்டு முழுவதும் பிரான்ஸில் போராட்டம். எதுக்கு? நாங்களும் ஓட்டு போடணும், எங்கள் தலைவரை நாங்களும் தேர்ந்தெடுக்கிற உரிமை வேணும். யாரும் ஒத்துக்கல. கடைசியாக 19ஆம் நூற்றாண்டு, அதாவது அது ஒரு மிகப்பெரிய போராட்டம் வாக்குரிமைக்காக நடந்தது. 19ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தான் உலகத்தில் ஒரு மூலையில் இருக்கிற ஒரு நாட்டில் பெண்களுக்கு வாக்குரிமை கிடைத்தது. அந்த நாட்டுக்கு பேரு ஒரு க்ளூ கொடுத்துட்டேன் உங்களுக்கு. உலகத்தின் நியூசிலாந்து. முதலாக பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்த நாடு நியூசிலாந்து. அது 1893. அதுக்கு 3 ஆண்டுகளுக்கு பிறகு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆஸ்திரேலியாவில் கொடுத்தான். இவ்வளவு பேசுகிற ஐரோப்பா, அமெரிக்கா எங்கேயும் வாக்குரிமை கிடையாது. ஐரோப்பாவில் முதலில் பெண்களுக்கு வாக்குரிமை கொடுத்த நாடு ஃபின்லாண்டு, 1907. பிறகுதாங்க அமெரிக்காவில் நியூயார்க்கில் 1920ங்க. நாம் திராவிட இயக்கத்தை எப்படி கொண்டாடணுங்கிறக்காக சொல்கிறேன். உங்கள் நியூயார்க்கே 20 கொடுத்தா, நாங்கள் 21 கொடுத்தோம்டா தமிழ்நாட்டில்னு சொல்லுங்க, உரத்து சொல்லுங்க. நாங்கள் சொல்கிற எதுவுமே பொய்யெல்லாம் இனிமேல் சொல்ல முடியாது. முன்பெல்லாம் சொல்லலாம், இப்போ பொய் சொன்னால் உடனே உங்கள் கைபேசியை கேட்டுருவீங்கள்ல. ஆஸ்க் ஜெமினி இருக்கிறார்ல, இம்மிடியட்லி வில் ஆஸ்க் ஜெமினி. ஜெமினி வில் முதல்ல வாக்குரிமை கொடுத்த நாடு நியூசிலாந்துன்னு அது சொல்லிடும். எனவே எதற்கு குறிப்பிடுகிறேன்னு சொன்னால், ஒவ்வொன்றையும் போராடித்தான் பெற்றிருக்கிறோம். கவனத்தில் வைங்க, எதுவும் எளிமையாக கிடைக்கல. இன்னைக்கு போய் ஓட்ட போட்டு வந்துட்டோம், ஆனால் ஓட்டு போடுற உரிமைக்கு போராடி இருக்கிறோம். பெண்கள் இடுப்புக்கு மேல் ஆடை அணிவதற்கு போராடி இருக்கோம். நான் அந்த டைட்டில் மட்டும் சொல்கிறேன், தேடி படிச்சிருங்க. தோல் சீலை போராட்டம். யூ ஆஸ்க் ஜெமினி, வீட்டுக்கு போய் படிங்க. இந்த சந்திப்பு என்பது வெறும் தொடக்கம், எல்லாத்தையும் எல்லாம் சொல்லிட முடியாது. தோல் சீலை போராட்டம்னு போடுங்க, கூகுளில் வந்து குவியும். நான் உங்கள்கிட்டருந்து தான் கற்றுக்கிறேன், அதை சொல்கிறேன். உங்ககிட்டருந்து தான் இந்த கருவிகளை கையாள நான் கற்றுக்கொள்கிறேன் என்றால், என்னிடமிருந்து சமூகத்தை நீங்கள் கற்றுக்கணுமா இல்லையா? இது ஒரு பரிமாற்றம் தான். நான் சொல்லிக் கொடுக்குறோம், நீங்கள் கேட்குறவங்க இல்லை, இது பரிமாற்றம் தான். எனவே நான் அதையும் ஒரு தம்பிகிட்ட கேட்குறேன், இந்த கூகுளுக்கும் ஆஸ்க் ஜெமினிக்கும் என்ன வித்தியாசம்? அப்புறம் சாட் ஜிபிடியா? ஒன்றும் இல்லை, கூகுளில் அது எல்லாத்தையும் அள்ளி கொடுத்துது, ஆஸ்க் ஜெமினி தேவையானதை கரெக்டாக எடுத்துருது, இருக்கிறதுல எது பெட்டராக இருக்குன்னு தேடி எடுத்து தருது. இப்படித்தான் நாம் தோல் சீலை போராட்டம், நீங்கள் சும்மா குறிச்சிங்க, அப்புறமா எடுத்து பாருங்கள்.
திருவிதாங்கூர் சமஸ்தானம் என்று கேரளாவில் இன்னைக்கு இருக்கு. ஒரு குறிப்பிட்ட ஜாதி பார்ப்பனர்களாகவும் நாயர்களாகவும் பிறந்த பெண்களை தவிர மற்றவர்கள் இடுப்புக்கு மேல் ஆடை அணியக்கூடாது. இது எவ்வளவு காட்டுமிராண்டி சமூகம் பாருங்க. அதை எதிர்த்து 1826 பெண்கள் போராடினார்கள். துப்பாக்கி சூடு நடந்தது. எதுக்கு போராட்டம்? நாங்கள் உடுத்தி கொள்ள வேண்டும் என்று போராட்டம். இந்த சமூகத்தில் சாதாரணமாலாம் நம்ம இந்த இடத்துக்கு வந்துடல. அவ்வளவு மோசமான சமூகம். சரி, விட்டுருங்க. எல்லாவற்றையும் போராடித்தான் நாம் பெற்றோம். ஒவ்வொரு கட்டத்திலும் போராடுவதற்கு ஒரு இயக்கம் தேவைப்பட்டது. தனி மனுஷன் போராட முடியாது. நாங்கள் எதுக்கு இந்த மேடையில் வந்து உட்காந்து பேசிட்டு, ஒரு இயக்கம் தேவைப்பட்டது. எதுவுமே போராடாமல் ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்துடுது, அது வேற. எதுவுமே செய்யலைங்க. அந்த ஒரு விளம்பரம் வரும், ஒரு விளம்பரம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓ, நீ உயிரோடு இருக்கியா, நீ ஒன்றுமே செய்யலை. ஒன்றுமே செய்யாதவன் தான் உயிரோடு இருக்க. ஒன்றுமே செய்யலைங்கிறது உண்மையாக நடைமுறையில் அப்படி தான் இருக்கு. இப்போ ஒரே ஒரு கேள்வி தான். எல்லாவற்றையும் இந்த ஒரே அமர்வில் நாம் சொல்ல முடியாது. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு இடத்துல உட்காருவோம், நீங்கள் நிறைய படிச்சுட்டு வாங்க, பேசுவோம். ஒரு கேள்விக்கு உண்மையை சொல்லணும். இந்த கேள்விக்கு மட்டும் இது தெரியுமாலாம் இல்லை, உண்மையே சொல்லணும். தினந்தோறும் இங்கே இருக்கிறவர்கள் மாணவர்களுக்கு மட்டும் செய்தித்தாள், எந்த செய்தித்தாளை வேணாலும் இருக்கட்டும், அது தினகரனாக இருக்கட்டும், தினமலராக இருக்கட்டும், இங்கிலீஷ் ஹிந்துவாக இருக்கட்டும், தினமும், ஏன்னா உங்களுக்கு செய்தியெல்லாம் இதில் வந்துடுது கைபேசியில், அதுக்கும் செய்தித்தாளுக்கும் வித்தியாசம் இருக்குது. தினமும் செய்தித்தாள் படிக்கிறோம், ஏதாவது ஒரு செய்தித்தாள் படிக்கிறோம் என்று சொல்லுகிற பிள்ளைகள், உண்மையாக படிக்கிறவர்கள் நான் ஆராய்ச்சியெல்லாம் பண்ண முடியாது, உங்களை நான் நம்புகிறேன். ஏன் இந்த சந்தேகம்னா, உங்களை இதில் அறிவாளி முட்டாள் பிரிக்கிறதுக்கு அல்ல, நாம் நம் வாழ்க்கையை இனி எப்படி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. உண்மையாக ஏதேனும் ஒரு செய்தித்தாளாவது தினமும் படிக்கிறேன் என்று சொல்லுகிற பிள்ளைகள் மட்டும் கை உயர்த்துங்கள். கூச்சப்படாமல் கை உயர்த்துங்கள். ஏதாவது ஒரு செய்தித்தாள் தினமும் படிக்கிறேன். நல்லது. செல்லில் படிக்கிறீங்க, உங்களுக்கு செய்தி தெரியாதுன்னு நான் சொல்லலை. மொபைலில் படிக்கிறீங்க, டிவியில் பார்க்குறீங்க, அதற்கும் செய்தித்தாளில் படிக்கிறதுக்கும் என்ன வேறுபாடு? அதாவது இன்றைக்கி என் வீட்டுக்காரமாக என்னோட ஒரு சண்டை போச்சு. ஒரு பேப்பர் படித்தா போதும்ல, எதுக்கு 3 பேப்பர் வாங்கிட்டு வர சொல்கிறீங்க இன்னைக்கு காலைல. அப்புறம் நான் எடுத்து காட்டினேன். நான் முரசொலி, தினகரன் படிச்சிருவேன். அது போக இந்து தமிழிசை. குறிப்பிட்ட நாள்களில் நான் கூட்டங்கள்லாம் போகும்போது ஆங்கில ஹிந்து படிக்கிறேன். அப்புறம் இன்றைக்கி எடுத்து காட்டினேன். ஏன் இன்றைக்கி படிக்கிறேன்னா, செய்தி எல்லா தாள்லேயும் வந்துடும். அதே செய்தி தான், கொஞ்சம் கூட குறைய வரும். சிலருக்கு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஆனால் உள்ளே வர்ற அந்த காலம் ரைட்டிங் இருக்குது பாருங்கள், கட்டுரைகள், அது ஒவ்வொரு செய்தித்தாள்லையும் மாறும். இன்றைக்கு சென்சஸ் எடுக்கிறத பற்றி ஹிந்துவில் ஒரு பெரிய ஒரு பக்க கட்டுரை வந்திருக்கு, இங்கிலீஷ் ஹிந்துவில். இன்னைக்கு படித்தாக வேண்டிய ஒரு கட்டுரை. அதில் பல சிக்கல்கள் இருக்குது, என்னென்ன இருக்குது. ஏன்னா இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க, ஒன்றிய அரசு எடுக்கிறதா, தமிழ்நாடு அரசு எடுக்கிறதா, ஜாதிவாரி கணக்கெடுப்பு, இது பற்றிய செய்திகளை இன்னைக்கு இங்கிலீஷ் ஹிந்து ஒரு பக்கம் படிச்சிருக்கான். அதை கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணால் உங்கள் கைபேசியில் வரும். இருந்தாலும் கைபேசியில் அது படிக்க முடியாது, அவ்வளவு சின்ன. ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எவ்வளவு தான் டிஜிட்டல் மீடியா வந்தாலும் அது பிரிண்ட் மீடியாவுக்கு மாற்று ஆகாது, புத்தகம் படிப்பதற்கு மாற்று ஆகாது. படித்தாதான் தெரியும். வேணுமானா அல்புகாரி மாதிரி டேபில், நான் வந்ததுலேருந்து அவரை கவனிக்கிறேன், ஒரு மாணவனை விட கவனமாக படிச்சுட்டு இருக்காருங்க ரொம்ப. ஏன்னு கேட்டால், படிப்பு மாணவர்களுக்கு உரியதுன்னு சொல்கிறவனே அடிப்படையில் அறியாமையில் இருக்கான்னு அர்த்தம். படிப்பு என்பது சாகும் வரை எல்லோருக்கும் உரியது, எல்லாருக்கும். நான் ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் எத்தனை வயசில் படிக்க தொடங்குறீங்கன்னு கேட்டேன். எல்லாரும் 4 வயசு 5 வயசு, அத்தனை விடையும் தப்புன்னு சொன்னேன். ஏன்னு கேட்டாங்க,
எப்போ படிக்க தொடங்கணும் தெரியுமா? நான் உன்னை எப்போ பள்ளிக்கூடத்துக்கு வந்தேன் நான் கேட்டேன். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. எப்போ படிக்க மண்ணில் பிறந்த குழந்தை பிறந்தவுடன் தாயிடம் பாலருந்த படிக்கிறது, புரண்டு படுக்க படிக்கிறது, கைபிடித்து நடக்க படிக்கிறது. பள்ளிக்கூடத்துக்கு வருவது வேறு, படித்தல் கடைசியாய் 80 வயதில் அந்த தடி ஊன்றி நடக்க மனிதன் படிக்கிறான். சாகிற வரைக்கும் படிப்பு இருக்கு, சாகிற வரைக்கும் இருக்கு. அதனுடைய எல்லைகள் மாறலாம், அந்த துறைகள் மாறலாம். நீ ஒரு குறிப்பிட்ட துறைகள் நிறைய படிப்பீங்க, எனக்கு தெரியாது. பொதுவான சமூகம் சார்ந்தவைகளில் படிப்பது என்பது காலம் முழுவதும். இந்த வகுப்பில் நான் ஒன்றுமே சொல்ல போகிறதில்லை, நீங்கள் படிங்கன்னு சொல்ல போகிறேன். செய்தித்தாள் படித்தே தீரணும். அச்சு ஊடகம் பிரிண்ட் மீடியாவுக்கு மாற்று ஆகாது. செய்தித்தாளை வச்சு படிக்கிற மாதிரி நீங்கள் டிஜிட்டலில் படிக்கிறது கஷ்டம். படிச்சிங்கன்னா ரொம்ப சீக்கிரம் எங்களை மாதிரி கண்ணாடி பண்ணும். படிக்காதீங்க, டிஜிட்டல் மீடியா அல்ல. அவர் டேப் வச்சுருக்கார், பார்த்தேன், பெருசு பண்ண முடியும். சிஸ்டத்தில் படிங்க, பெருசாக்கலாம். இந்த சின்ன திரை பெரிய ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்கு, இனி தவிர்க்க முடியாது. நேற்று ஒரு இடத்துல மறந்துட்டு கைபேசி வச்சுட்டு வந்துட்டேன், மொபைலில் அலறி அடித்து திரும்ப போய் எடுத்துட்டு வந்தேன். அப்போ நான் தம்பிகிட்ட சொன்னேன், உண்மையாகவே அம்மா கோச்சிக்கு போகிறாங்க. நல்ல உண்மையாக தான், நான் அம்மா விட்டு கூட ஒரு வாரம் பிரிஞ்சிருக்கலாம், மொபைலை விட்டு பிரிஞ்சிருக்க முடியாது. இதானே உண்மை? மொபைலை பறிச்சுட்டு இப்போ எத்தனை பேர் மொபைல் எல்லாம் இங்கே வச்சுட்டு வீட்டுக்கு போங்கன்னா வீட்டுக்கே போகிற இங்கே இருந்துடுறோம். வீடே வேணாம் சார், மொபைல் தான் வேணும். நம் வாழ்க்கையை இந்த கைபேசி தீர்மானிக்கிறது, தப்பு இல்லை. ஆனால் அச்சு ஊடகத்தில் படிப்பதை தவற விட்டு விடாதீர்கள். செய்தி தெரியாது. இப்போ அல்புகாரி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு செய்தி சொன்னார். இந்த தொடர்ந்து வாசிக்கிற பழக்கம் இருக்கிறதுனால அவர் சொன்ன உடனே எனக்கு அது சட்டுன்னு நினைவுக்கு வருது. இந்த கான்ஃபிடென்ஷியல் ஃபைல்ஸ் ரிப்போர்ட்ஸ் சொன்னார் பாருங்க, அதெல்லாம் எவ்வளவு பெரிய ஆபத்துகளை இந்த நாட்டில் ஏற்படுத்தி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. கலைஞர் செய்தது எங்களுக்கு பிடிக்குதுங்கிறதுக்காக பாராட்டல, கண்டிப்பாக காமராஜரையும் பாராட்டுறோம். ராஜாஜிக்கு எனக்கு கருத்து வேறுபாடு இருந்தாலும் அந்த ஆளுக்குடைய அறிவை நான் மறுக்கலை. அப்பா நேற்று மேகதாதுக்காக ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதையும் சேர்த்து கொண்டால் விஜயையும் பாராட்டுவதில் எனக்கு ஒரு வருத்தமும் இல்லை. நல்லது தானே, எல்லாரும் சேர்ந்து தான் போராடணும். என்ன எனக்கு பிறந்ததுலேருந்து ஜென்ம எதிரியா? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றும் பேச மாட்டேங்கிறாரு. பேண்டில் ஏறலாம் பேசிக்கிட்டே இருக்காரு, இறங்குனா பேசவே மாட்டேன். அங்கே ரொம்ப பேர் அடிச்சுக்கிறான், சண்டை போடுறான், இவர் வெளிநாட்டில் இருக்க மாதிரி உட்காந்துருக்காரு. அது ஒரு பெரிய கலையாக இருக்குது. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ நம்ம எல்லாரும் நீங்களும் நானும் எல்லாம் சண்டை போட்டு செல்லப்பாண்டியை மட்டும் அங்கே உட்காந்துக்கிட்டு இருந்தாருன்னா எப்படி முடியுதுன்னு தெரியல. தனி கலையாக இருக்காது. என்ன வேணாலும் நடக்கட்டும், எவன் வேணாலும் சேர்த்து போட்டு அவர் பாட்டு உட்காந்துருக்காரு. இது மோடியை பற்றி ரொம்ப அருமையாக சொன்னார். மோடி பேசுறதில்லை இல்லை, அது ரெண்டும் வேற. மோடி ஆணவத்தால் பேசுவதில்லை, விஜய் அறியாமையால் பேசுவதில்லை. நான் குறைச்சி வந்தேன். விஜய் எனக்கு எந்த கோபமும் நான் இல்லை. எனக்கு என்ன கோபம் இருக்குது? எங்கள் புள்ள வயசு தான் இருக்குது, ஒரு கோபமும் இல்லை. ஒரு விதத்தில் வயதானவர்கள் எம்ஜிஆர் கலைஞர்லாம் இருந்தது போக இப்போ 52 வயசு தான் முதலமைச்சருக்கு, 50 வயசு தான் எதிர்க்கட்சி தலைவருக்கு. நல்லது, இளைஞர்கள் வரட்டும். ஆனால் இவர் பேசாமல் இருப்பது, ஊடகங்களுக்கு பதில் சொல்லாமல் இருப்பது ஒரு அச்சம் அவருக்குள்ள இருக்கு. எதையாவது பேசி தப்பாக பேசிடுவோம், அதை விட பேசாமல் இருந்துடுறது நல்லது அப்படின்னு நினைக்கிறார். நான் என்ன சொல்கிறேன்னா, நான் அறிவாளி அவருக்கு தெரியலேன்னு சொல்லலை. அந்த இடத்துக்கு வந்துட்டீங்கல்ல, அல்லது உங்களை மக்கள் கொண்டாந்துட்டான்ல, பேச கற்றுக்கொண்டு பேசுங்க. எதுக்கும் பழிச்சுன்னு பதில் சொல்லணும். நம்ம மன்னை சோழன் இங்கே இருக்காரு. ஒரு சின்ன செய்தி நான் காலையில் மனைவிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். கலைஞர் மாதிரி அப்படி சொல்ல எல்லாருக்கும் வந்துடாது, அது ஒரு பெரிய தனித்திறமை. நான் அப்படி சொல்லலை. அவர்கிட்ட கேட்குறாங்க, அவர் காலையில் திருவாரூரில் அவங்க அம்மா நினைவிடத்துக்கு போயிட்டு இவங்க தாத்தாவை பார்க்க வராரு. அப்போ கேட்குறாங்க, ஐயா உங்களுடைய வேலை திட்டம் என்ன, பயணம் என்னன்னு. அதுக்கு அவர் பதில் சொன்னார், காலையில் அன்னை, அம்மா நினைவிடத்தில் இருந்தார், காலையில் அன்னை, மதியம் அன்னை, இரவு சென்னைனார். கேட்டவனுக்கு 3 சொற்கள் பாருங்க. இது வெறும் அடுக்குமொழி மட்டுமல்ல. காலையில் அன்னை,
மதியம் மன்னை இரவு சென்னை. கேட்டவனுக்கு அட்டே அப்பா இவ்வளவு அவர் அது ஒரு தனி ஆற்றல். நான் அப்படிலாம் சொல்லலை. நீங்கள் இயல்பாக உங்கள் பணியை செய்யணும். எதுக்கு சொன்னேன்னா, அவர் பேசும்போது இந்த ரகசிய கோப்புகள் கான்ஃபிடென்ஷியல் ஃபைல்ஸை ஒழிச்சதில் 2 செய்தி எனக்கு ஒன்று நினைவுக்கு வந்துச்சு. அதை சொல்கிறேன். நான் எதுவுமே புதுசாக இல்லை, அவர் பேசுனதை ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். என்ன பண்ணிட்டான், ஒரு அதிகாரிக்கு ப்ரமோஷன். இப்போ என்னன்னாங்க, நாங்கள் எல்லாருமே ஒன்றா வேலை செய்கிறோன்னு வைங்க. எனக்கு அடுத்தது சீனியாரிட்டி செல்லப்பாண்டியனுக்கு தான் வரணும். ஆனால் அவரை விட்டுட்டு இளையசூரியனுக்கு கொடுக்குறது. இளையசூரியன் அவர் ஜாதி மேலே என்ன காரணம் சொல்லுவான்னா, அது ரகசிய ஃபைலில் உங்களை பற்றி தப்பாக இருக்கு. அந்த ரகசிய ஃபைல் என்னன்னு ஒரு ஆள் கேஸ் போட்டார். அதில் என்ன எழுதி வச்சிருக்கிறான், செல்லப்பாண்டியனுக்கு கொடுக்காம ஏன்டா இளையசூரியனுக்கு கொடுத்தன்னா செல்லப்பாண்டியன் குண்டா இருக்காருன்ட்டான். உண்மையாக நடந்ததுங்க, குண்டா இருக்கிறாருன்னு. ஆனால் அவன் ப்ரமோஷன் கொடுத்தானே, அவன் இளையசூரியன் மாதிரி இல்லை, அவன் என்னை விட குண்டா இருக்கான். இவன் திருப்பி கேட்டான், அவர் குண்டா இருக்கிறாருன்னு ரகசிய பயில நிறுத்தி வச்சிருக்கே, இவன் தானே குண்டா இருக்காருன்னு. அதுக்கு ஒரு பதில் சொன்னானுங்க பாருங்க. நடந்த செய்தியை நான் சொல்கிறேன். இல்லை, அவர் தினம் சாயந்தரம் டென்னிஸ் விளையாடுறார். டேய், எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். அவர் சாயந்தரம் இவர் ஆடவே இல்லைன்னு உனக்கு தெரியுமா? அவர் டென்னிஸ் விளையாடலன்னு உனக்கு தெரியுமா? ஏதேனும் ஒரு காரணத்தை சொல்லி உரிய இடத்தை மறுப்பது. இதை ஒழிச்சாருங்க கலைஞர். 72 மார்ச் கடைசியில் ஒழிச்சாருங்க. 72 ஏப்ரல் 5ஆம் தேதி அரசு ஊழியர்கள் அனைவரும் சேர்ந்து ராஜாஜி ஹாலில் கலைஞருக்கு பாராட்டு விழா நடத்துகிறாங்க. இதை ஏன் தெரியுமா தேதியை நான் சொல்கிறேன்? நான் பொய் சொல்கிறேனா இல்லையான்னு பார்க்கணும். 72 ஏப்ரல் 5 ராஜாஜி ஹாலில் பெரிய ஃபங்க்ஷன். ஆனால் அன்னைக்கு அந்த ஃபங்க்ஷன் நடக்கலை, தள்ளி வைக்கப்பட்டது. ஏனென்றால் அந்த விழா நடக்க போகிற நாளில் ஒரு செய்தி வருகிறது, ஐயா கண்ணியமிகு காயிதே இல்லத்தவர்கள் இறந்து போயிட்டார். இதை நினைவு ஒன்றில் அவர் பேசும்போது எனக்கு அந்த செய்தி நினைவு வந்துச்சு. அந்த விழாவுக்கு நான் போகிறேன். 72 நான் சென்னையில் அப்போ தான் டைப்பிஸ்டாக வேலை பார்த்துட்ருக்கேன். 72 ஏப்ரல் 5ஆம் தேதி கலைஞருக்கு பாராட்டு விழாவை இதை ஒழித்ததற்காக அரசு ஊழியர்கள் எடுத்தார்கள். காயிதே மில்லத் இறந்ததால் ஒரு வாரம் தள்ளி வைக்கப்பட்டது. இவையெல்லாம் வரலாற்றில் முக்கியமான செய்திகள். அதை ஒழிக்கலைன்னா நம்மவர்கள் நிறைய பேர் மேலே வந்திருக்கவே முடியாது. அப்புறம் அந்த ப்ரிஃபரன்ஷியல் கோட்டான்னு சொன்னார் பாருங்களேன். தயவு செய்து நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும், சாதாரண விஷயம் அல்ல. ப்ரிஃபரன்ஷியல் கோட்டாங்கிறது என்னன்னா, ரொம்ப அவருடைய புத்திசாலித்தனத்துக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. தமிழ் படித்தவனுக்கு கொடுத்ததை தாண்டி நான் இன்னொன்று சொல்கிறேன். இந்த சமூகத்திலேயே ரொம்ப கூடுதலாக ஒடுக்கப்பட்ட சாதியை சார்ந்தவர்கள் அருந்ததியர்கள். அவங்களுக்கும் கீழே புரதவண்ணார்கள். இந்த சமூகமே சாதிய சமூகம். நம்முடைய பெயர்லேருந்து எல்லாத்தையும் ஜாதி தீர்மானிக்குது. நம்ம வேலையை, படிப்பை. இப்போ தான் அது உடஞ்சிருக்கு, உங்களுக்கு தெரியாது, உடஞ்சிருக்கு. பெயர் கூட இப்படித்தான் வைக்கணும். எத்தனை பேருக்கு எங்கள் காலத்தில் மண்ணாங்கட்டின்னு பேர் தெரியுமா? அமாவாசைன்னு பேர் தெரியுமா? யாராவது அமாவாசைன்னு பேர் வைக்க விரும்புவானா? நீ இந்த ஜாதியில் பிறந்தவன் அப்படித்தான்டா பேர் வைக்கணும். அருந்ததியர்களை பற்றி சொல்லும்போது நம்ம தோழர்கள் சொல்லுவாங்க, அடுக்கி வைக்கப்பட்ட மூட்டையின் அடிமூட்டை. கடைசியா புரதவண்ணார்னு ஒரு சமூகம் இருக்கு. நான் திமுக பற்றியே பேசலை, ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சால் அவங்களுக்கு திமுக தெரிஞ்சிடும். இதெல்லாம் தெரியலைன்னா விஜய் தான் தெரியும். வரலாறு தெரியலைன்னா விஜய்க்கும் தெரியாது. பாவம், அவரும் சும்மா இருக்கார், நீங்களும் சும்மா இருக்கீங்க, அவரும் சும்மா இருக்காரு, நாடு வீணா போயிட்டு இருக்கு. புரதவண்ணார் சமூகத்துக்கு என்ன நிபந்தனை என்றால், பகலில் நடமாடக்கூடாது. கொடுமையை பாருங்க, பகலில் நடமாடக்கூடாது. கழுத்தில் ஒரு கலையம் கட்டியிருக்கணும், எச்சில வெடியை துப்பக்கூடாது. நடந்து போகிற போது ஒரு பெருக்குமாறு வச்சுட்டு பெருகிட்டே போகணும், தீட்டாயிடும். இல்லைன்னா இந்த சமூகத்தை அடித்து நொறுக்கணுமா வேண்டாமா? அவன் மனுஷன் இல்லை, என்ன மாதிரி உங்களை மாதிரி மனுஷன் இல்லை. 1931
மார்ச் மாதம், நான் எல்லாமே வருஷத்தோட வேணும்னு சொல்கிறேன். 1931 மார்ச் திருநெல்வேலியில் ஒருவனை கட்டி வைத்து அடித்தார்கள். எதற்காக? அந்த பேப்பரை நான் ஏன் தேடினேன்னு சொல்கிறேன். 1931 மார்ச் மாதம் 20லேருந்து 25க்கு உட்பட்ட நாளில் ஹிந்துவில் அந்த செய்தி வந்திருக்கு, கட்டி வச்சு அடித்தாங்க. ஏன்னா அவன் புரதவண்ணார் சமூகத்தை சேர்ந்தவன், பகலில் நடமாடினான் என்பதற்காக கட்டி வச்சு அடித்தான். எவ்வளவு கொடூரமான சமூகம் இது! ஏன் எப்படி நான் கண்டுபிடிச்சேன்னா, நான் பகத்சிங்கை பற்றி ஆராய்ச்சி பண்ணேன், ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். பகத்சிங் 1931 மார்ச் 23 தூக்கிலிடப்பட்டார். எனவே அந்த நேரத்து செய்திகளை நான் தேடும்போது இந்துவில் இப்படி ஒரு செய்தி இருக்கு. எனவே புரதவண்ணார் சமூகம், கொஞ்சம் மேலே அருந்ததியர்கள், பள்ளர் சமூகம், ஆதி திராவிடர், பறையர், இப்படி தான் அது அடுக்கடுக்காக இருக்கு. இந்த அருந்ததியர் சமூகத்துக்கு ஒரு உள் இட ஒதுக்கீட்டை கலைஞர் கொடுத்தார். 2008 அல்லது 2009 பார்த்து சொல்றேன். ஆனால் அதே மாதிரி ஒரு உள் ஒதுக்கீடு ஆந்திராவில் கொடுக்கப்படும் போது நீதிமன்றம் கொடுக்க முடியாதுன்ட்டான். தமிழ்நாட்டில் கொடுத்த சட்டம் செல்லுபடி ஆயிற்று. ஏன் செல்லுபடி ஆயிற்றுனா, கலைஞரின் மதி நுட்பம் அது. அவர் வெறுமன உள் ஒதுக்கீடு, இன்டர்னல் ரிசர்வேஷன் சொல்லல, இன்டர்னல் ப்ரிஃபரன்ஷியல் ரிசர்வேஷன் சொன்னார். சுப்ரீம் கோர்ட்ல சொன்னான். இது அவர் இன்டர்னல் ப்ரிஃபரன்ஷியல் அப்படின்னு ரிசர்வேஷன் சொன்னதுனால இது செல்லும் என்றால் அது கலைஞரின் மூளையில் உதித்தது. அப்போ அவர் எங்கே இருக்காரு? இந்த சட்டம் முன்வடிவு சட்டமன்றத்தில் முன்மொழியப்படுகிற போது சிலவற்றை நான் படித்து சொல்கிறேன், சிலவற்றை சொந்த அனுபவத்திலேருந்து சொல்கிறேன். ராமச்சந்திரா மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை முடிந்து கலைஞர் படுத்திருந்தார். அனுபவம் என்ன? நான் ஐயாவை பார்க்க போகிறேன். பார்க்க போகிற போது அப்புறம் இன்னொன்று சொல்கிறார். ஈழத்துக்காக ஒரு சாயந்தரம் ஒரு கூட்டம் இருக்குது, அதில் காங்கிரஸ் கட்சியெலாம் கூப்பிட்ருக்கோம், அவனுக்கு காங்கிரஸ் கட்சி கூப்பிட்டா பிடிக்காதுன்றார். நல்லவேளை புகாரி இங்கே வந்துட்டார். அதனால் காங்கிரஸ் கட்சின்னா உனக்கு பிடிக்காதுன்னாரு. நான் கலைஞர்கிட்ட கேட்குறேன், ராமச்சந்திராவில் பெட்டில் இருக்கார், ஐயா உங்களுக்கு பிடிக்குமான்னு கேட்டேன். ஏன்னா நீங்கள்லாம் சொல்லி தான் எங்களுக்கு பிடிக்காமல் போச்சு. எனவே அன்றைக்கு அந்த கூட்டம் நடக்குது. அப்போ சொல்கிறாரு, இன்றைக்கி எனக்கு அதெல்லாம் பரவாயில்லப்பா, எனக்கு சட்டமன்றத்துக்கு நீ போக முடியலையேன்னு ஒரு வருத்தம். அருந்ததியருக்கான உள் இடஒதுக்கீட்டு முன்மொழிவு நான் கொண்டு வந்தேன், செய்யணும்னு நினச்சேன், முடியல. இன்றைக்கி தளபதி தான் அதை முன்மொழிகிறார் என்று அப்போ அவர் டெப்டி சிஎம். பிள்ளைகளே நம்புங்கள், அந்த சட்டம் வந்த பிறகுதான் அருந்ததியர் சமூகத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் படித்து மேலே வந்தார்கள். அவங்களும் நமக்கு ஓட்டு போட்டானான்னு தெரியல. அன்னைக்கு அவினாசி தொகுதியில் போட்டியிட்ட டாக்டர் கோகிலாவை சந்தித்தேன். எனக்கு யாருன்னு தெரியாது. எனக்கு தலைமையில் தேர்தல் சுற்றுப்பயணம்லாம் போட்டாங்க. எனக்கு அவினாசி போடுறது இல்லையா, அந்த சுற்றுப்பயணத்தில் கிளாஷ் ஆகுதுன்னாங்க. ஏன் அவினாசி கேட்டேன்னா, ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம், அவங்க தான் அமைச்சர் எல் முருகனை எதிர்த்து போட்டிட்டாங்க. எல் முருகன் ஜெயிப்பாரா இவங்க ஜெயிப்பாங்களான்னு யோசிச்சா 2 பேரும் ஜெயிக்கல. யாரோ விசில் விட்டுட்டு போயிட்டான். அப்போது அவங்க மருத்துவர், அவினாசியில் டாக்டர் கோகிலாமணி, அருந்ததிய சமூகத்திலேருந்து மருத்துவர் வருது அவ்வளவு எளிதல்ல. கலைஞருக்கு நன்றியோடு இருந்தால் இந்த நாடு உண்மையாக அந்த நன்றி உணர்ச்சி வேற ஒன்று. என்ன வேடிக்கைன்னா, நான் விளையாட்டாக சொல்லுவேன், இங்கே வந்தபோது இப்போ கூட கூட்டத்தில் பேசும்போது சொன்னீங்க, மச்சுவாடிக்கு நம்ம கவிதை பித்தன் எல்லாரும் என்னை கூப்பிட்டு போனாங்க. அந்த தொழுநோயாளர் இரவலர் மறுவாழ்வு திட்டம் இங்கே இருக்குது, புதுக்கோட்டையில் மச்சுவாடியில். இப்போ இருக்கா? இருக்குது. நான் போய் பார்த்தேன். அங்கே ஒரு பெரியவர் சொன்னார், நாங்கள் தெருவில் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தோம், எங்களுக்கு இந்த இடத்துல உட்கார வச்சு வெறும் உணவல்ல மருத்துவமும் கொடுத்த கலைஞருக்கு சாகும் வரை நாங்கள் உண்மையாக இருப்போம்னு போய் சொல்லுங்கன்னார் ஒரு பெரியவர் சொன்னார். அந்த கூட்டத்தில் சொன்னேன். அந்த மாதிரி பல திட்டங்கள். கைரிக்ஷா ஒழிப்பு திட்டம், கைரிக்ஷாவை கலைஞர் தான் ஒழித்தார். என்ன வேடிக்கை நான் சொன்னேன்னா, கைரிக்ஷாவை கலைஞர் ஒழித்தார், ஆனால் அந்த ரிக்ஷா நண்பர்கள் கூட
கலைஞருக்கு ஓட்டு போடாமல் ரிக்ஷாக்காரராக நடித்தவருக்கு ஓட்டு போட்டு விட்டார்கள். ரிக்ஷாக்காரருக்கு போட்டால் கூட பரவாயில்ல, ரிக்ஷாக்காரரோடு சேர்ந்து நடித்த அம்மாவுக்கு வேற போட்டாங்க. இப்போ விஜய் போடுவாங்க, அப்புறம் விஜயோடு சேர்ந்து நடித்த அம்மாவுக்கு போடுவாங்க. யாருன்னு எல்லாருக்கும் தெரியும் தானே. நாம் அறிவை பரப்புவோம், இருள் விலகும். அந்த ஒரு நம்பிக்கையில தான். வேற ஒன்றும் இருட்டோட சண்டை போட்டு என்ன பயன் இருக்கு? உண்மையை பரப்புவோம், பொய்யாகணும். அந்த வேலை தான் செஞ்சிட்டு இருக்கோம். வேற ஒன்றும் இல்லை. நான் சொல்றது, சொன்னது, புகாரி பேசுனது அனைத்தும் உண்மை. அவர் அந்த எதுக்கு அவ்வளவு குறிப்பெடுத்து படித்து பாஸ் பண்ணி ஏதாவது வேலையை கிடைப்பது? அது அந்த சின்சியரிட்டி, நாம் சொல்லுவதை நேர்மையாகவும் உண்மையாகவும் எனக்கு அப்படியே மனசில் மூடையில் பதிஞ்சு கிடக்கு. ஏன்னா 40 வருஷமாக பேசிகிட்டே தெரியல, அதனால எனக்கு எல்லாம் தேதிகளோட அந்த நினைவு இருக்கும். ஆனால் குறிப்பை பார்த்து சொன்னாலும் பார்க்கவில்லை என்றாலும் உண்மை பேசுகிறோம். நீங்களும் உண்மை பேசுங்கள். இந்த வகுப்பை தான் நான் வேறு எதுக்குமே வரல. தேர்தல் மட்டுமே அரசியல் இல்லை, தயவு செய்து அதை புரிஞ்சுங்க. ஏன்னு கேட்டால், நாங்கள் சிதம்பரத்து எங்கள் உறவினர் வீட்டுக்கு போயிருந்தோம். இது எல்லாமே நான் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். என் மனைவி கேட்டாங்க எங்கள் உறவினரில் அந்த பெண்ணை பார்த்து, ஏம்மா நீ எல்லாம் யாருக்கு ஓட்டு போட போகிறேன்னு தேர்தலுக்கு முன்னாடி. ஏன்னா என்னை விட எல்லாரும் திமுகவுக்கு தான் ஓட்டு பண்ணுவதில்ல அந்த ரொம்ப உறுதியாக இருக்கு. யாருக்கு ஓட்டு போட போகிறேன்னு கேட்டு, அதுக்கு அந்த பொண்ணு சொன்ன பதில் எனக்கு ரொம்ப நேரம் மறக்க முடியல. அது உண்மையாக சொன்ன பதில் என்னன்னு தெரியும். எனக்கு அதெல்லாம் தெரியாது, தேர்தல் அன்னைக்கு இவரை கேட்பேன், அவர் எங்கே போட சொல்கிறாரோ நான் போட. ஐயையோ, அந்த ஆள் தப்பாக சொன்னால் மொத்தம் 2 ஓட்டு போச்சு. நான் அப்போவே என்ன முடிவு பண்ணேன்னா, இனிமேல் இந்த அம்மாட்ட பேச வேண்டாம். அந்த ஆள்கிட்ட பேசினா 2 ஓட்டு, இவர்கிட்ட இந்த அம்மாட்ட பேசினா 1 தான். அந்த ஆள்கிட்ட மட்டும் பேச. நமக்கு கிடைத்திருக்கிற வாக்குரிமையை நமக்கு என்னன்னு தெரியல. அவர் யாருக்கு சொல்கிறாரோ அதுக்கு போடுவேன்னு அப்பாவியா. இப்படித்தான் நம்ம நாடு நிறைய இருக்குது. எனவே தேர்தல் அன்னைக்கு பாருங்கள், எங்களுக்கு அரசியல்லாம் தெரியாதுங்க, அரசியல்லாம் எங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்கிற எல்லாரும் தேர்தலில் ஏன் ஓட்டு போடுறேன்? ஒரு கேள்வி பாருங்கள். அரசியல் ஒன்று தெரியாதில்ல, அரசியல் பிடிக்காதில்ல, தேர்தலில் கரெக்டாக ஓட்டு போட்டுடுறேன். அரசியல் தெரியாமல் ஓட்டு போடுகிறவர்கள் அதிகமாக இருந்தால் நமக்கு தோல்வி தான் வரும். என்ன பண்ண தெரியுங்க? உண்மையாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா பெரிய தோல்வியெல்லாம் இல்லை. அவர் எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்காரு யாராவது கரெக்டாக தெரியுமா? 1,71,00,000. நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கோம்? 54. ஒன்றும் தப்பு இல்லைங்க. 1,54,00,000 வாக்குங்கிறது குறைவானதல்ல. போனால் போது எடப்பாடியும் சேர்த்துங்க, இன்னொரு 1,11,00,000. அதுதான் திமுக தான், நம்மகிட்டேருந்து போனாலுங்க தான். எனவே 1,54,00,000 1,11,00,000 சேர்த்தா 2,65,00,000 எதிராக விழுந்திருக்கு. இந்த சிஸ்டத்துக்கு என்ன பேருங்க? நாக் அவுட் சிஸ்டம்னு பேர். அப்படித்தான் வரும். நாமும் வெற்றி பெற்ற ஆட்சியில் இருந்தபோது 50% மேலே ஓட்டு வாங்கலை. இருக்கிறதுல யார் கூட வாங்குறானோ அவன் வந்துடுவான். உண்மையான ஜனநாயகத்துக்கு என்ன பண்ணணும்? ஜெர்மனில் இருந்தது, இப்போ இருக்கான்னு தெரியல. 2வது சுற்று தேர்தல் நடக்கும். முதல் சுற்றில் யார் வேணாலும் நிற்கலாம். 2வது சுற்று முதல் 2 இடங்களுக்கு வருகிறவருக்கு மட்டும் நடக்கும். யார் 50க்கு மேலே வாங்கினானோ அவன் தான் ஆட்சிக்கு வருவான். அது வேற. எதற்கு சொல்லுகிறேன் என்றால், கவனத்தில் வையுங்கள். என்ன என்று தேர்தலில் வாக்களிப்பது மட்டுமே அரசியல் அல்ல. அப்படி வாக்களித்தால் யாருக்கு வேணாலும் வாக்களிப்போம். அதற்கு முன்னால் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நீங்கள் முடிவு செய்ய வேண்டுமானால் அரசியலை படியுங்கள். ஏனென்றால் அரசியல் அற்று சமூகத்தில் ஒரு அங்குலம் கூட எதுவும் அசையாது. எங்களுக்கு அரசியல்லாம் தெரியாது, அரசியல் பிடிக்காதுன்னு சொல்ல எல்லாரையும் அரசியல் தான் ஆடுகிறது. அரசியலை விட்டு நாம் விலகி நிற்கலாம், அரசியல் நம்மை விட்டு விலகி நிற்காது. உங்களுக்கு முன்னால் நான் வைக்கிற ஒரே ஒரு வேண்டுகோள், தினமும் செய்தித்தாள் படியுங்கள். எது சரி என்று சிந்தித்து பாருங்கள். நம்ம இளைய சூரியன் முதல்ல தொடக்கத்தில் ஒரு வரி சொன்னார். அவர் தற்செயலாக சொன்னார், நாங்கள் எல்லாம் சொல்கிறோம், நீங்கள் பகுப்பாய்வு செய்து முடிவு செய்யுங்கள். நான் சொல்கிறத நம்பாதேன்னார். இது பெரியார்ட்டேருந்து வருது, பெரியார்ட்டேருந்து வருது. ஐயா தான் சொல்லுவார், நாங்கள் சொல்கிறது எல்லாம் அப்படியே நம்பாதீங்க.
உங்களுக்கு எது சரின்னு படுதோ யோசிச்சு யோசிச்சா தானே முடிவு செய்ய முடியும். நம்ம தான் பேசாமே இருந்துட்டு எவனாவது ஏதாவது சொல்லிட்டு போறான். சிந்தியுங்கள், படியுங்கள், எதையும் கேள்வி கேளுங்கள், எதையும் யார் சொன்னாலும் கேள்வி கேளுங்கள், சரிதானா என்று பாருங்கள். இன்றைக்கு கூட்டத்தில் நான் முதலே சொல்லிட்டேன், பெரிய ஆழமான செய்திகள் எதுவுமே. ஏன்னா நான் பார்க்குறேன் எல்லோருமே ஒரு ஆர்வத்திலோ அழைப்பின் பேரிலோ வந்திருக்கிறீர்கள். அரங்கத்திற்குள் வந்தால் போதாது, அரசியலுக்குள் வாருங்கள், அரசியலுக்குள் வாருங்கள். அரங்கம் அல்ல, இந்த அரங்கம் உங்களுக்கான அரசியலுக்கான அழைப்பு. படிங்க, உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை தேர்ந்தெடுங்கள். ஆனால் அன்பு கூர்ந்து படியுங்கள். எல்லாம் படித்த சிலரே வீணா போயிட்டான். நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நீங்கள் சொன்ன அதே நண்பர் கோபி தான் தொலைபேசி என்கிட்ட சொன்னார், அண்ணா நம்ம மகேந்திரன் தாவேக்காவில் சேர்ந்துட்டார்னு செய்தி வருதுன்னாரு. சிவப்பு துண்டு போட்டு நேற்று பார்த்துருப்பீங்க. 50 வருஷமாக கம்யூனிஸ்ட், என்னை விட அதிகம் படித்தவர். நான் இன்றைக்கும் மதிக்கிற மனிதர்களில் அவர் ஒருவர். நான் கோபிகிட்ட சொன்னேன், இல்லை யாரோ தப்பாக சொல்லியிருக்காங்க கோபி, மகேந்திரன்லாம் அப்படி போக மாட்டார். இது 12 மணிக்கு, 1 மணிக்கு சன் நியூஸ் சொல்கிறான் அவர் போயிட்டார். அப்புறம் நான் நம்பிட்டேன். நான் அதுக்கப்புறம் நான் பொய்ன்னு சொல்ல முடியுமா? அவர் என்ன சொல்கிறாரு, 50 வருடம் நான் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தேன், அவருக்கு தெரியாது விஜய்க்கு தெரிஞ்சு போச்சு, அதை கண்டுபிடிச்சி விஜய் கட்சியில் சேர்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் இந்த கிராமத்தில் சொல்லுவான், கீழே விழுந்தாலும் மீசையில் மண் ஓட்டலேன்னு. அவர் சொல்கிறார், ஆனாலும் நான் சிவப்பு துண்டோடையே தான். என்ன பிரயோஜனம்? அங்கே போய் சிவப்பில் இருந்தா என்ன, காவியில் இருந்தா என்ன, கருப்பில் இருந்தா என்ன, சிவப்பு துண்டோடு தான் நான் பயணிப்பேன்கிறார். அப்புறம் நம்ம அமைச்சர் செங்கோட்டையன், நல்ல மனுஷன் வரும், அவர் என்ன சொல்கிறாரு, அவர் ஜெயலலிதா படத்தை போய் வச்சிருக்காரு. நீங்கள் கவனித்து பாருங்கள், நான் ஜெயலலிதாவோடு தான் பயணிப்பேன்கிறாரு. ஏன்னா ஜெயலலிதாவும் ஜெயலலிதாவும் எப்படி சேர்ந்து பயணிக்கணும்னு எனக்கு தெரியல. ஒரு லஞ்சத்தை ஒழிக்க போகிறேன்றார் மகேந்திரன். லஞ்ச குற்றச்சாட்டில் தண்டிக்கப்பட்ட ஒரே முதலமைச்சர் ஜெயலலிதா தான். 2 பேரும் சேர்ந்து தான் பயணிக்கிறார்கள். நீங்கள் சேர்ந்து பயணிச்சிடாதீங்க. என்ன என்று பாருங்கள். நான் எதுக்கு சொல்கிறேன்னா, படிங்கன்னு நம்ம சொல்கிறோம். அவ்வளவு படித்த மகேந்திரன் அங்கே போயிட்டார். எனக்கு நாஞ்சில் சம்பத்தோ விஜயதாரணியோ போனதில் ஒன்றும் எனக்கு ஆச்சரியம் இல்லை. அவங்க போகலைன்னா தான் ஆச்சரியம். அவங்க எப்போதும் ஒரே கட்சி தான், ஆளுங்கட்சி. நம்ம ஜெயிச்சா வந்துடுவாங்க, அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம ஜெயிச்சா நம்மகிட்ட வந்துடுவாங்க, இவங்களும் சேர்த்துப்பாங்க. அதான் நம்ம உண்மையை சொன்னால் அவங்களும் வந்துடுவாங்க, இவங்களும் சேர்த்துக்குவாங்க. என்ன மாதிரி ஆள்லாம் சேர்க்க மாட்டேன், நான் சேர்க்கவே மாட்டேன், சேர்ந்துடுவாங்க. அதுவும் நம்ம நாஞ்சில் சம்பத்தை என்ன பேசுகிறாரு, விஜயை பற்றி பேசுகிறாரு. நல்ல நண்பர் தான் எல்லாரும் எனக்கு. கோடி நிலவுக்கு குளிர்ச்சி தருகிற தலைவர். தமிழ் எவ்வளவு பாடுபடுது பாருங்க. கோடி நிலவுக்கு குளிர்ச்சி தருகிற. எனக்கு என்ன வருத்தம்னா, இதே வரியை இன்னொரு தலைவர் அவர் சொல்லி நான் கேட்டிருக்கேன். இதே வரி தான், கோடி நிலவுக்கு குளிர்ச்சி தருகிறவர் இவர். கோடி நிலவால் குளிர்ச்சி பெற்றவர் அல்ல, கோடி நிலவுக்கு குளிர்ச்சி தரு. நம்மள்கிட்ட வந்தால் இன்னொரு கோடியை சேர்த்து சொன்னாலும் சொல்லுவார். அரசியல் அதுவல்ல, அரசியல் நாணயம். நான் எம்எல்ஏ இல்லை, எம்பி இல்லை, அமைச்சர் இல்லை, சாகிற வரைக்கும் நான் கவுன்சிலராக கூட ஆக போகிறதில்லை. ஆனால் நான் நானாக இருப்பேன் கடைசி வரைக்கும். அந்த கொள்கையில் உறுதியாக இருக்கும். எனக்கு இந்த கருப்பு என்பது வெறும் நிறம் இல்லை, கருப்பு என்பது வெறும் நிறம் இல்லை. ஒரே ஒரு சின்ன சொந்த செய்தியை சொல்லிட்டு முடிச்சிடறேன், 1:45 ஆயிடுச்சு. அந்த சொந்த செய்தியிலையும் ஒரு கொள்கை இருக்குது. எனக்கு மூத்தவர், அவருக்கு 80 வயது நிறைவடைகிறது. அதுக்கு எல்லாருக்கும் குடும்பத்தில் உடைகள்லாம் எடுக்கிறாங்க. அவர் முறைப்படி அந்த 80வது வயதை கொண்டாடுறார். முறைப்படினா வைதீக முறைப்படி. எங்கள் அண்ணன் முன்னே எனக்கு தொலைபேசி கேட்குது, சித்தப்பா அவங்க சட்டை அளவு என்னன்னு. நான் சொல்கிறேன், வேணாண்டா, அது எல்லாம் இந்த சந்தன கலர் சட்டை எடுப்பாங்க, எங்கிட்ட வேறு சட்டையெல்லாம் போடவே மாட்டேன், நான் இது தவிர போடவே மாட்டேன். நான் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கேன். ஒரு கல்லூரிக்கு போகிற போது முதல்வர், ஐயா நீங்கள் காலேஜுக்கு வரும்போதும் கருப்பு சட்டையோடு தான் வருவீங்களான்னு கேட்டார்.
நான் சொன்னேன் பனியனோட வந்தால் நல்லா இருக்காது என்ன, ஏன்னா என்கிட்ட வேறு சட்டை கிடையாது. அதனால நான் என் அண்ணன் பொண்ணை சொல்கிறேன், வேண்டாம் சந்தன கலர் சட்டைலாம் நான் போட மாட்டேன்டா அப்படின்னு. அதுக்கு அண்ணன் பொண்ணு மலர் சொல்லுது, சித்தப்பா ஒரு செய்தி உங்களுக்கு தெரியுமா, அப்பா என்ன சொல்கிறாங்கன்னா சித்தப்பாவுக்கு மட்டும் கருப்புலையே சட்டை எடுத்துருட்டாங்க. 80 வயசு பெரிய விழாவில் கருப்பில் எடுக்கவே மாட்டானுங்க. ஏன்னா கருப்பு வந்து துக்கம். வெள்ளை சட்டை போட்டுக்க எல்லாரும் மகிழ்ச்சியாக, நான் மட்டுமே துக்கமாக இருக்கணும் அவ்வளோத்தில். கருப்புனாலே துக்கம். எனக்கு பெரிய அது கருப்புலேயே சட்டை எடுக்க சொன்னார் எங்கள் அண்ணங்கிற போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அது சட்டை அல்ல, எனக்கு வாழ்நாளில் கிடைத்த பரிசு. ஏனென்றால் இது வெறும் வண்ணம் அல்ல, இது கொள்கை. என் கடைசி ஊர்வலமும் கருப்பு சட்டையோடு தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.